கம்பல்ஷன்லாம் இப்போ கிடையாது இல்லைங்க. இப்போ நம்மளாம் வந்து எவ்வளவோ ஃப்ரீடம் ஆகிட்டோம். நம்ம சொன்னால் அம்மா கேட்டுக்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்கிறாங்க. எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறீங்க? மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட முறையில் நின்று சுயகாலம் நின்று பாருங்கள். எதாக இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள். அவங்க முழுசாக சொல்லிவிட்டு இனிமேல் ஆகாதுன்னா ஒரே முடிவு எடுத்துகிட்டு வேண்டான்ட்டு வந்துடுங்க. போதும், யாருக்காக வேலை வேடாடி. அந்த காலத்தில் தியாகம் பண்ணுற விட்டு கொடுத்துப்போ அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லாம் சொல்லவே முடியாது. அவர் ஒரு டைம் கூட ஹேல் பாஸ்கர் சார் பேசியிருப்பார், தியாகம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இழிச்சு வேணாயிருவீங்க, அவங்க நல்லா டாமினேட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் எப்போ வாழ்கிறது? ஸோ எல்லா காலகட்டத்துலேயுமே வந்து எல்லாத்துக்கும் எல்லா அட்வைஸும் பொருந்தாது. அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்கவுங்களுக்கு என்ன நடக்குது, என்னென்ன நடந்துகிட்ருக்குது, அதை வச்சு எல்லாம் முடிவெடுத்து போல்டாக வாங்க. நிறையா ஸ்பீச் நீங்கள் இப்போ டுபாக்கூர் யோகாலாம் இருக்குது. அதில் போய் ஸ்ட்ரெஸ் ஆகி மாட்டிக்கிட்டு பழையபடி உங்களுடைய உடம்பு மனசெல்லாம் இழந்துட்டு பணத்தை இழந்துட்டு இருக்காதீங்க. தெரிஞ்ச இதுக்குன்னா மெடிடேஷன் வீட்டில் பண்ணிக்க, சீரியெலாம் போட்டு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு இப்போல்லாம் பிஸ்னஸாக மாறிடுச்சுங்க. எல்லாமே யோகா சென்டர்லாம் பிஸ்னஸாக மாறிட்டு போயிட்டுருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து எது மன நிறைவு தருதோ நிம்மதி அந்த டாப்பிக்கு போங்க. சூசைட், தற்கொலை மட்டும் நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அது கர்மாவா என்னன்னு தெரியல. விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை விட்டு கொடுத்து மட்டும் தான் போக முடியும், நீங்கள் வாழ முடியாது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபேமிலி அப்படிலாம் அமைஞ்சிருக்குது. யாரெல்லாம் மேக்ஸிமம் தர்மம் பொதுநலம் கர்மா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ தூரத்தில் நல்ல வாழ்க்கை அமையல தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஏமாளி பட்டமும் ஒன்றும் தெரியாதுங்கிற பட்டம் மட்டுமே கிடைக்கும். கலியுகம் அப்படி தான் இருக்கும். அது மகாபாரத்தில் விஜய் டிவியில் மகாபாரதம் போட்டிருப்பாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தர்மத்தின் பாதையில் போகிறாங்க அவங்களுக்குலாம் விடு மருமகனை சகுனி சொல்ல, தர்மத்தின் பாதையில் போகிறாங்க அவங்களுக்குலாம் கஷ்டம் தாயடி வரும், நாம் தனியாக பிளான் பண்ண வேண்டியதில்லை அப்படிம்பாரு சகுனி மாமா. அவங்களுக்கெல்லாம் ஏமாளி பட்டமும் ஒன்றும் தெரியாதுங்கிற பட்டம் மட்டுமே கிடைக்கும். கலியுகம் அப்படி தான் இருக்கும். அது மகாபாரத்தில் விஜய் டிவியில் மகாபாரதம் போட்டிருப்பாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தர்மத்தின் பாதையில் போகிறாங்க அவங்களுக்குலாம் விடு மருமகனை சகுனி சொல்ல, தர்மத்தின் பாதையில் போகிறாங்க அவங்களுக்குலாம் கஷ்டம் தாயடி வரும், நாம் தனியாக பிளான் பண்ண வேண்டியதில்லை அப்படிம்பாரு சகுனி மாமா. அதே மாதிரி பஞ்சவாண்டர்கள் தர்மமாக நீதியாக இருந்து துறவு குழந்தை அதிகமாக கிடைக்கும். இழப்பது அனைத்தும் வெற்றி இல்லை, கிடைப்பது அனைத்தும் தோல்வி இல்லை அப்படிம்பார் கிருஷ்ணர் ஒரு டாப்பிக்கில். வியாச முனிவர் வந்து சில வாழ்வியல் தத்துவங்களை டிவி சீரியலாக இருந்தால் கூட பல பேருக்கு அது நடந்துட்டு தாங்க இருக்குது. ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த சீடி எங்காவது இருந்தால் போட்டு பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. ஒவ்வொரு தாட் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. பகவத்கீதை நீங்கள் படித்தா புரிஞ்சவங்க படிங்க, இல்லை யோகி சுயசரிதை இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் காதிர் இப்ராஹிம் காமெடியாக பேசுவார். யூடியூப்லேயே வருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. ஆனால் அந்த விவேகானந்தா வீரபிரமேந்தர் யோகானந்தர் பரமஹம்சர் இதெல்லாம் வந்து வராது. அவர் தனிப்பட்ட முறையில் தான் சீடி வாங்கணும். அதை வாங்கி நாங்கள் கேளுன்னு சொல்லலை, யூடியூப்பில் வரதை பாருங்கள், காமெடியாக இருக்கும், சிரிப்போம் சிந்திப்போம்லாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் கண்டிப்பாக ஊர் நம்மளை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும். இன்றளவு நம்மளோட முன்னேற்றத்தில் அவங்கள விட ஈக்குவலாக அவங்களுக்கு கீழே இருந்தால் ஓகே, அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால் ஓகே, அவங்களுக்கு மேலே இருந்தால் மைண்டில் இன்ன வரைக்கும் மனசில் ஏற்றுக்காதவங்களே நிறைய இருக்கிறாங்க. உங்களுடைய குறைகளை வெளியே சொல்லி ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வெளியில் எந்த சீக்கிரட்டையும் காப்பாற்ற மாட்டாங்க. மேக்ஸிமம் எப்பயும் ஒருத்தர் சொல்லி யார்ட்டையும் சொல்லாத எல்லாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அது குந்தி தேவி ஒரு தான் சொல்லியிருப்பாங்க, விஷம் வச்ச உடனே பீமனுக்கு. இது இல்லமே அல்ல, இல்லம் என்பது என்னென்னா உறவினரின் அன்பான கூடியிருக்குது. எப்போ பார்த்தாலும் பழி தீக்கிறதுலையுமே குறை சொல்கிறதுலையும் இருக்கிறது இல்லம் அல்ல அப்படின்னு குந்தி தேவி ஒரு டாப்பிக்கில் சொல்லுவாங்க. பீமனுக்கு விஷம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த மாதிரி இல்லை பீமனுக்கு விஷம் கொடுத்ததில் அந்த வாரணாவதத்தில் அவங்கள தீக்கிரையாக்குவாங்க சகுனி குரூப்லாம். இல்லம் என்னதான் என்ன அர்த்தம்னா இப்படி எப்போ சூழ்ச்சியாலுமே வஞ்சகத்தாலே சூழ்ந்தது இல்லம் கிடையாது, அது இல்லமே அல்ல. என் புதல்வர்கள் 4 பேர்த்தையும் வந்து எப்படி வதம் பண்ண துடிச்சாங்களோ அதுக்கு மேலே அங்கே போகிறது வேஸ்ட்டு, உலகம் பெருசு, நம்ம எங்கே போனாலும் போய் வாழலாம் அப்படிம்பாங்க ஒரு டாபிக் குந்திதேவி பேசுவாங்க. வந்து என்றைக்குமே இப்படிலாம் வந்து இவ்வளோ சூழ்ச்சியிலையுமே இவ்வளோ வந்து டாமினேஷன்லையுமே இவ்வளோ வார்த்தைகளில் வந்து கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை அதாவது நம்ம அதாவது வார்த்தைகள் பேசுகிறதே நம்மளை வந்து நம்ம நோக்கடிக்கிற மாதிரி பேச அந்த இருக்கவே நரகமாக மாறிடும். அந்த டாபிக் அப்போவே வியாசர் எடுத்து பேசியிருப்பார். ஸோ எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வாழ தகுதி இருக்குது. எப்போ இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் நம்ம தலையிட்டுட்டோமோ அதனுடைய பாவ புண்ணிய கணக்கும் நம்ம வேலை ஆரம்பிச்சிருது. செய்கிறவங்களும் பார்த்து பண்ணுங்கள். ஒவ்வொரு செயலுக்கு எதிர்வினை உண்டு.
மேலே ஒரு கணக்கு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஐசியூ எனி டைம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் புத்தர் சொல்லியிருப்பார். புறம் பேசினா ஒன்றுமே பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு பஞ்சு எடுத்து பஞ்சை வெளியே பிச்சு 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 விட்டால் அது வழியே காற்றுல பரவுதோ. பேசுகிற வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கும். அது என்றைக்கு வேணாலும் அவங்கவுங்க டைம் படி கண்டிப்பாக அது வந்து நம்மளை தாக்கும், நம்ம ஜெனரேஷனை தாக்கும். என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கட்டாயம் விடை உண்டு. அதை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்வதே அறநெறியோடு வாழ்வதே சாலச்சிறந்த வாழ்வு. நம்ம பூமியில் அறநெறி சார்ந்த வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. அறநெறி சார்ந்த வாழ்வியல் செப்பேடுகளுக்கு ஓலைச்சுவடிகளாக இருக்குது. நமக்கு தெரியலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆகாது. கண்டிப்பாக வாழ்வியல் முறையோட நெறிமுறையோடு வாழ்ந்த தர்மத்தோட அறநெறியோடு வாழ்ந்த மனிதர்கள் நம்ம பூமியில் எழுந்துட்டு தான் இருக்கிறாங்க. எழுதியும் வச்சுருக்குறாங்க. திருவள்ளுவரோ அந்த எழுதி வச்ச எந்த டாப்பிக்கு போய் கிடையாது. இப்போ வேணால் நீங்கள் வந்து சொல்லிக்கல, இதில் இப்போ பணப்பிரதானமாக போயிடுச்சு. பணம் இருக்கிறவங்க சொல்கிறது சட்டமாகிடுச்சு. பணம் இருந்தால் எதையும் பண்ணலாம், பிறந்தால் எதையும் ஜெயிக்கலாங்கிற சுச்சுவேஷன் கலியுகம் மாறிக்குச்சு. ஆனால் அது என்றைக்குமே நிரந்தரம் எப்போவுமே ஆகாதுங்க. ஆகாது கூடிய சீக்கிரம் அனைவருக்கும் ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் வாங்கும்போது தாங்கி பிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட புண்ணியம் இருந்தால் தாங்கலாம். புண்ணியம் இல்லைங்கும் போது தாங்க முடியாத அளவுக்கு அந்த இறை சக்தியும் இறைநிலையும் கணக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கும். அது என்றைக்குமே பார்த்தா அமைதியாக தான் இருக்கும். அதனுடைய வேலை அது எப்பவுமே செஞ்சுட்டு போயிடும். யாரும் இனிமேலாவது தற்கொலைக்கு துன்பத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தியாகம் பண்ணலாம். அதுவே தியாகமே வாழ்க்கையை மாறிச்சுன்னா அது வாழ்க்கை வாழ முடியாதுங்க. அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி முடிவெடுத்து அறநெறியோட வாழ பழகிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.